வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டேர்டெவில் பானகினுடைய சீசன் 2 வந்து விட்டது. ஸோ அதை முன்னிட்டு சீசன் 1 நடந்துச்சு அண்ட் டீட்டெயில்டு ரீகேப்பாக டேர்டெவில் இதுக்கு முன்னாடி ஒரு 3 சீசன் வந்துச்சு. அதிலே பனிஷர்லாம் என்ட்ரி கொடுத்துருப்பாரு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக அந்த 3 சீசனு அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கிறோம், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் அதெல்லாம் போயிட்டு வராமல் ஜஸ்ட் டேர்டெவில் யார், அவர் எப்படி ஆனார், அதே மாதிரி பனிஷர் கேரக்டர் எப்படி ஆனார், ஜெசிகா ஜோன்ஸ் எப்படி வந்தாங்க, இந்த விஷயங்களை மட்டும் லைட்டாக பார்த்துட்டு இந்த சீசன் 1ல் டேர்டெவில் பானகின் சீசன் 1ல் நடந்த விஷயங்களை நம்ம ரீகேப்பாக பார்த்துடலாம். அந்த டீட்டெயில்டு ரீகேப்பு அது வேணும்னா ட்ரை பண்ணுங்க, இல்ல சிம்பிளா இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களோட கண்டினியூ பண்ணாலும் ஓகே தான். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்டெவில் இப்படி ஆனார்னா, இவர் சின்ன வயசுல ஒரு பெரியவரை காப்பாற்ற நினைச்சு அப்ப ஆக்சிடென்ட்ல கெமிக்கல்ஸ் எல்லாம் கண்ணில் பட்டு கண் பார்வையே போயிடுச்சு. ஆனா மத்த சென்ஸ் எல்லாம் தாறுமாறா டெவலப் ஆகி தூரத்துல ஒரு குட்டி சவுண்ட் கூட இங்க பயங்கரமா இவர் கேட்கும். அப்பதான் ஸ்டிக்குங்கிறவர், தம்பி உன் மேல பரிதாபப்பட வரல, நானும் உன் நிலமை தான், ஸோ போல்டா ஃபேஸ் பண்ணணும்னு அவனுக்கு எல்லா வகையான ட்ரைனிங்கையும் கற்றுக் கொடுத்து, அது இல்லாம அவர் வந்து நான் லாயராகி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூட்ல போயிட்டாரு. அப்படி ஒரு கேஸ்ல நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியல. அங்க ஆக்சுவலா அவங்க அப்பாவே தன்னோட பொண்ணு மேல தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான். அந்த விஷயத்தை அவங்க ஒய்ஃபும் நம்பல. இப்ப இதுக்கு மேல இந்த நியாயமா போராடுறதுங்கிறது செட் ஆகாதுன்னு நைட்டு மாஸ்க மாட்டிக்கிட்டு போய் அவனை போட்டு புரட்டி எடுத்து அவனை உன் பொண்ணு மேல கைய வச்ச அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு வந்திருப்பா. அப்படி ஸோ லாயரா நியாயம் வாங்குற லெவலுக்கு ஓகே. அப்படி நியாயம் மிஸ் ஆகிற பட்சத்தில் நைட்டான டேர்டெவிலா மாதிரி நம்மளால நல்லது செய்ய கிளம்பிடுவார். இப்படிதான் டேர்டெவில் உருவாகிறாரு. அடுத்து வில்சன் ஃபிஸ்க் என்கிற கிங்பின், அவர் இப்படி உருவானார்னா, சின்ன வயசுல உங்க அப்பா வந்து செம்ம மோசமான ஆளு. அவர் எலெக்ஷன்ல நிக்க போறத மத்தவங்க எல்லாம் போட்டு கலாய்க்க இவர் அடி வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏன்டா என் பிள்ளையா இருந்து அடி வாங்கி வர வந்திருக்கிறான்னு போயிட்டு அவன் கண்ணு முன்னாடியே போட்டு பொழப்பலன்னு பொழந்திருப்பாரு. நம்மளால சாஃப்டா தான் இருந்திருப்பாரு. கூப்னு வந்து வீட்டுல இவரையும் போட்டு பொழந்து ஒழுங்கா அந்த செவுத்த பார்த்தே நிக்கணும்ன்ற மாதிரி தண்டனை கொடுத்திருப்பாரு. ஏங்க பிள்ளை இப்படி பண்றீங்கன்னு ஒய்ஃப் கேட்கவும், ஏண்டி என்கிட்ட எதிர்த்து பேசுறேன்னு பெல்ட்டை தூக்கி அடிக்க வரவும், இப்ப நம்மால் டென்ஷன் ஆகி சுத்தி எடுத்து அப்பாவை ஒரே போடு. அங்கிருந்து சைக்கோவா நம்ம கிங்பின் உருவாகிட்டு அப்படி மொத்தமா ரூல் பண்ணணும்னா நம்ம கண்ட்ரோலா தான் இருக்கணும்னு ஆசைப்படுற ஆளு. இப்ப பனிஷர் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் மெரின்ல இருந்திருக்கிறாரு. பக்காவான் ட்ரைனிங் எடுத்து நாட்டுக்காக போராடுறது எல்லா விஷயங்களும் பண்ணவர். சரி ரிட்டர்ன் ஆகி நம்ம ஃபேமிலியோட இருக்கலான்ற மாதிரி வரா. அப்படி ஃபேமிலியா இவங்க வெளியே போயிட்டு வரும்போது மொத்தமா ஒரு கேங் ஷூட் அவுட்ல இவங்க ஃபேமிலி மொத்தமும் காலி. ஏண்டா நான் நாட்டுக்காக உழைக்கிறவன், ஆனா இந்த சட்டங்கிறது சரியாவே இல்ல அப்படிங்கறதுனால இவங்களுக்கு நியாயமான தண்டனை கொடுத்தா பத்தாது, நம்மளே தான்டா பனிஷ் பண்ணணும்னு பனிஷரா மாறிவிட்டாரு. எல்லாரும் ரிவெஞ்ச் எடுக்கிறது, அதுக்கப்புறம் மொத்த கெட்டவங்களையும் போட்டு தள்ளுறது தான். நம்மளால மிலிட்டரி ட்ரைனிங் எடுத்ததுனால பேச்சுவார்த்தைலாம் டேர்டெவிலுக்கு ஒருத்தரை போட்டு தள்ள கூடாதுங்கிறது தான் ரூல். ஆனா பனிஷருக்கு ரூலே கிடையாதுடா, வச்சது தான்டா ரூல், காலி பண்ணியே தீருண்டான்னு இருக்கிற ஆளு. அடுத்து ஜெசிகா ஜோன்ஸ் எப்படி அவங்க சூப்பர் ஹீரோ ஆனாங்க அப்படின்னா, இவங்க சின்ன வயசுல ஃபேமிலியா ட்ரிப் போயிட்டு இருக்கும்போது அப்ப பிரதர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, சும்மா சண்டை போடாதீங்க அப்படின்னு அவர் திரும்பி அவங்க அப்பா சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள கண்ட்ரோலை மீறி வண்டியை முட்டி பெரிய ஆக்சிடென்ட்ல எல்லாருமே இறந்துட்டாங்க. ஜெசிகா ஜோன்ஸ் மட்டும் தான் தப்பிச்சிருப்பாங்க. இப்ப காமிக்ஸ்ல ஆக்சுவலா அவங்க முட்டின வண்டியிலேருந்து கெமிக்கல்ஸ் பட்டு அது மூலியமா அதுக்கப்புறம் இவங்களுக்கு பவர்ங்கிறது கிடைச்சிருக்கும், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்ங்கிறது கிடைச்சிருக்கும். இது காமிக்ஸ்ல. ஆனா சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஐஜிஹெச்ங்கிற குரூப் அவங்க சீக்கிரட்டா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்றவங்க. அப்படி இவங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல ஜெனடிக் எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க டிஎன்ஏவே கட் பண்ணி அது டோட்டலா ரீபில்ட் ஆகி இவர் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்குங்கிற மாதிரி மாத்திருப்பாங்க. ஸோ காமிக்ஸை பொறுத்தவரை அந்த ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல்ஸ்னால அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கும். ஆனால் சீரிஸை பொறுத்தவரை ஐஜிஹெச் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினதுல அப்படி அந்த ஜெனடிக் எடிட்டிங்னால இவங்களுக்கு இந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்ங்கிறது வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படியே சூப்பர் ஹீரோவா மாதிரி இருக்கலாமே, மக்களை காப்பாற்றுறன்னு போலாமேன்னா, கில் கிரேவ் அப்படிங்கிற வில்லன் அவன் வந்து பர்பிள் மேன், அவன் மைண்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன். அப்படி அவன் கண்ட்ரோல் இந்த ஜெசிகா ஜோன்ஸ் மாட்டிக்கிட்டு அவன் சொல்றவங்களெல்லாம் போட்டு தள்ளி இவ ஒரு மாதிரி கண்ட்ரோலை மீறி போயிருப்பா. அவனை போட்டு தள்ளி வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம லோ ப்ரொஃபைல்லே இருக்கணும், அதே டைம் மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு பிரைவேட் டிடெக்டிவா அவங்க ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி குட்டி குட்டி கேஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி மெயின் கேரக்டருடைய கதைகள்லாம் தெரிஞ்சிருச்சா? இப்போ சீசன் 1ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். மேட் மர்டாக், நெல்சன் இவங்க வக்கீல். ஸோ மக்களுக்கு நியாயத்தை வாங்கி தரணும்டான்னு கரணையும் சேர்த்துக்கிட்டு 3 பேரை சேர்ந்து நம்ம கடையை ஓப்பன் பண்ணணும்டா, நம்ம பேரில் தான்டா இருக்கணும்னு சொல்லி அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. மக்களுக்கு நீதி வாங்கி தர வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கேஸில் நெல்சன் ஜெயிச்சு விட்டாரு. அது கிட்டத்தட்ட ஜெயிக்கிற தருவாயில் இருக்கிறதுனால நம்மளால் சரக்கு கூட சந்தோஷமா இருக்கிறா. அப்படி அப்போ ஒரு பக்கம் போலீஸ் ஆன செரி வந்து ரிட்டையர் ஆகிறாரு. அப்போ டிவியில் பார்க்கும்போது ஒயிட் டைகர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, டேர்டெவில் ஒயிட் டைகர்னு புது புது ஹீரோவாக வந்துகிட்டு இருக்காங்க. இதனால் நம்மளை போலீஸ்காரங்களை மதிக்கவே இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்ஸ்லாம் அவரும் இருக்கிற. அப்படி அப்போன்னு பார்த்து தூரத்தில் இந்த புல்சை அவன் ஈய கூட விட்டு வைக்க மாட்டான், கரெக்டாக எய்ம் பண்ணி கொல்லுவான். அப்படிப்பட்ட அவன் இப்போ நெல்சனை போட்டு தள்ள வரான் அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக அவன் கிளைண்ட்டுக்கு ஆபத்து, கிளைண்ட்டை போட்டு தள்ள வந்துருக்காங்க, ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி நெல்சனுக்கு ஃபோன் வந்திருக்கும். இப்போ இவனுக்கு இனிமேல் நம்ம டேர்டெவிலாக வந்தாதான்டா சரிப்பட்டு வரும்னு நம்மால் ட்ரெஸ்ஸாக மாட்டிக்கிட்டு மாசா புல்சையை போட்டு தள்ளலான்னு நினச்சா அதுக்குள்ளே புல்சை நெல்சன் கதையை முடிச்சு விட்டான். ஏன்னா என் ஃப்ரெண்டே போட்டு தள்ளிட்டியான்னு நம்மளால் வெறி பிடிச்ச மாதிரி அவனை போட்டு அடியேன்னு அடிச்சு, இவருடைய ரூலு யாரையும் கொல்லக்கூடாதுங்கிறது, ஆனால் ஃப்ரெண்டையே கொண்டுட்டானேன்ற கோவத்தில் ஒன்றுமே பண்ண முடியல.
போட்டு அடின்னு அடிச்சு மாஸ்கே தூக்கி விசில் அடிச்சிருப்பாரு. ஸோ பாம்பே வேணாம் பாஷா வேணான்னு டேர் டெவிலே மொத்தமாக தூக்கி போட்டாச்சு. இவர் நண்பனுக்காக ஃபீல் பண்ணுறத சரியும் பார்த்துட்டு டேய் நீ தான் டேர் டெவிலா அப்படிங்கிற விஷயம் அவருக்கும் தெரிய வந்துருச்சு. இங்கே வில்சன் ஃபிஸ்க்கு அவர் மேயர் எலெக்ஷனில் நிற்கிறாப்படி. ஸோ டீலிங்லாம் அவள் ஆளான வெனசாதான் மொத்தமாக டீல் பண்ணிக்கிறா. நம்மளால் வந்து கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா கிரைம் லாட் வேலையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாப்படி. அவர் முன்ன மாதிரி கோவமாலாம் இல்லை, கொஞ்சம் அடக்கமாக தான் இருக்கிறாரு. இங்கே புல்சை அவரை பாயிண்ட் எக்ஸ்டர்னு சொல்லலாம், இல்லை ஷார்ட்டாக டெக்ஸ்னு சொல்லலாம். ஸோ டெக்ஸுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தா அவனும் நெல்சனை வேற போட்டு தள்ளிவிட்டான்னு சொல்லி நம்மளால் நீதி நேர்மை நியாயம்னு இருப்பார்ல, தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. இங்கே மேயராக ஜெயிச்சா நான் மக்களுக்கு நல்லது செய்வேன், மக்களை மொத்தமாக மாற்றுவேன், இந்த நியூயார்க்கை நான் தாண்டா தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் டிவியில் பேட்டி கொடுக்கறத நம்மளால் கேட்கவும் விளங்கிடும்டா நம்ம ஊருக்கு என்னதாண்டா ஆச்சுங்கிற மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்கிறாரு. இங்கே வில்சனுக்கு டேனியல்னு புது ஆள் இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் வந்து துருத்துருன்னு வேலை பார்க்குறத பார்த்து தம்பி நீ நல்லா வேலை பார்க்குறப்பான்ற மாதிரி அவனை இவனுக்கு பிடிச்சி போச்சு. அது இல்லாமல் அவன் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் யூஸாகவும் இருக்குது. ஸோ அவன் மேலே இவனுக்கு கொஞ்சம் பாசம் வந்துருச்சு. இங்கே தெரபிஸ்ட் பிள்ளையை மீட் பண்ண வைக்கிறதுக்காக மேட் மர்டாக்கோட அசிஸ்டன்ட்டு எங்க ஒரு கேஸ் விஷயமா போய் பார்த்துட்டு வாங்கிற மாதிரி அமுச்சு விட்றான். ஏன்னா இவன் தான் மைண்ட் அளவில் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்கான்ல, அதனால் இப்படி ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி தெரபிஸ்ட்டை பிளான் பண்ணிருப்பா. அங்கே தெரபிஸ்ட் கிளென் வந்து அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. எங்க கேஸ் விஷயமா வர சொல்லியிருக்காங்கன்னு இவங்க கேஸுக்காக இவர் வந்திருக்கிறாரு, அங்கே தெரப்பி கொடுக்கறதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. எதிர்பாராதமாக மீட் பண்ணி ஓ சாரி நம்மளை மீட் பண்ண வைக்க என் அசிஸ்டன்ட் பார்த்த வேலை இதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு க்ளோஸ் ஆகிட்டாங்க. இங்கே செரி மேட் மர்டாக் கூட சேர்ந்தாச்சு. அவர் தான் டேர் டெவில் ஆக போகிறது இல்லையே, டோட்டலாக அந்த வாழ்க்கையவே தூக்கி போட்டார்ல, அதனால மக்களுக்கு நியாயத்தை மட்டும் வாங்கி தரலான்ற மாதிரி இவர் கூட சேர்ந்துட்டாரு. அப்பதான் வில்சன் மேட் மர்டாக்கை பார்க்கவும் ரெண்டு பேருமே உட்காந்து மீட்டிங். தம்பி என்ன டேர் டெவில் ஆகிற ஐடியா இருக்கான்னா இல்லைங்க, மொத்தமாக அந்த லைஃபையே தூக்கி போட்டுட்டேன், வெறும் லாயராக மட்டும் தான் இருக்க போறேன்னு தெளிவாக சொல்லிவிட்டாரு. நானும் என் கிரைம் வேலைகள்லாம் மொத்தமாக மூட்டை கட்டி வச்சிட்டேன்பா, மேயராக போகிறேன்ல, அதனால் அந்த விஷயத்தில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நீ டேர் டெவில் ஆகிற வேலையை நீ நிறுத்திக்க, நானும் கிரைம் சைடை கம்மி பண்ணிக்கிறேன், அதனால் நீ டேர் டெவில் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுங்கிற மாதிரி கிளியராக சொல்லிவிட்டாரு. மேயராக வில்சன் ஃபிஸ்க் ஆகிவிட்டார். ஸோ இன்னும் இந்த ஊருக்கு என்னெல்லாம் ஆக போகுதுன்ற ஷாக்கோட நம்ம மேட் மர்டாக் அப்படியே வராப்படி. அடுத்து ஒயிட் டைகர், அவர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவராச்சே, அவர் தான் ஹெக்டர் ஹயாலா. அவர் ஒருத்தனுக்கு பிரச்சனை நடந்திருக்கு இந்த ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லி காப்பாற்ற வரவும் அது சண்டையாகி ஒருத்தனை தள்ளி விட பார்த்து அங்கே ட்ரெயின் வந்து காலி ஆயிட்டாரு. ஆக்சுவலாக அங்கே சண்டை போட்டதே போலீஸ்காரங்க. ஏன்டா போலீஸ்காரங்க இவனுக்கு பிரச்சனை கொடுக்குறீங்களான்ற மாதிரி தடுத்து நிறுத்த தான் இவர் வந்திருப்பாரு. டக்குன்னு துப்பாக்கி தூக்கி ஏய் போலீஸ்காரனை போட்டு தள்ளிட்டியா அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஜெயிலுக்கு. நம்மளால ஹெக்டர் ஹயாலாக்காக ஆஜராகி காப்பாற்ற வக்கீலா வந்தாச்சு. இங்கே தெரபிஸ்ட் லேடி கிளென்னு அவங்க புக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒருத்தன் வந்து மேடம் எனக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, எனக்கு பல விஷயங்கள் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு, அதை நான் தெளிவாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கவும் வந்துருக்கான். சரிப்பா பதட்டமாவாத, என் புக்கை படி, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் வந்து பாருன்ற மாதிரியே கொடுத்துட்டாங்க. இங்கே கமிஷனருக்கு வில்சன்னா சுத்தமாக ஆகவே ஆகாது. ஏன்னா நீ எல்லாம் மேயரானா ஊர் நல்லா இருக்குமாடா விளங்கு மாடான்ற மாதிரி கோவமாக தான் ரியாக்ட் பண்றாரு. எந்த அளவுக்குனா சாமுவேல் வேன்ஸ் தெரியுமா உனக்கு, அவர் ஒரே ஒரு மாசம் தான் மேயரா இருந்திருக்காரு, அவரோட கம்மியான டைம்குள்ளவே நீ மேயர் பதவி விட்டு வெளியே வந்துடுடா அப்படிங்கிற அளவுக்கு கோவமா அவர் முன்னாடியே சொல்றாப்படி. இங்க செரியை அனுப்பி நம்ம ஹெக்டர் ஹயாலாக்காக ஆஜராகிறோம், அவர் வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு அனுப்ப அப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. டேய் இவன் தாண்டா அந்த ஒயிட் டைகருங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு. இதே நீ தான் ஒயிட் டைகரா அப்படின்னு மேட் மர்டாக்கு ஸ்ட்ரெயிட்டா அவங்கிட்டே போயிட்டு ஆமா இப்போ டேர் டெவிலும் பெருசா வர்றதில்ல, அதனால தான் மக்களுக்கு ஹெல்ப் தேவையில்ல, அதனால தான் நான் ஒயிட் டைகரா நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற விஷயத்தை சொல்றாப்படி. இங்க தெரபிஸ்ட் கிட்ட வில்சனும் வெனசாவுமே வந்து எங்க ரெண்டு பேருக்கு இப்போ பெருசா செட் ஆகுறதுல முட்டிக்குது, இருந்தாலும் ஒன்று சேர நினைக்கிறோன்னு தெரப்பி செஷனை அட்டன் பண்றாங்க. இங்க அந்த ஸ்டேஷன்ல காப்பாத்தினா தெரியுமா நம்ம ஒயிட் டைகர், அவன் மட்டும் தான் இப்போ ஆதாரம், அவனை அழிச்சு விட்டா போலீஸ் சொல்றதான் கேட்டாகணும்னு சொல்லி அவனை போட்டு தள்ள போலீஸ் கேங்கே வருது. அதுக்குள்ள நம்மாலே வந்து டேய் இருக்கிற ஒரு ஆதாரத்தையும் அழிக்க போறீங்களான்னு அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளி லைட்டா இப்ப சண்டை மூடுக்கு அவதாரம் எடுக்கிறாரு. அவனை சேஃபா வேற ஒரு இடத்துல தங்க வச்சு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு ஹெக்டர் ஹயாலாவை காப்பாத்துறதுக்கு. இங்க அவனை சேஃபா காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா அப்படியே பெல்ட் அடிச்சான் பாருங்க. சார் நான் இன்னைக்கு வீட்டில் இருந்தேன், ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை சார், எனக்கு இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை சார்ன்ற மாதிரி அப்படியே உல்டாவா சொல்லிட்டான். இங்க ஆக்சுவலா அவனுடைய ஒயிட் டைகர் ஐடென்டிட்டியை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் பேச்சு, வேணாம்டா சொல்ல தேவையில்லடான்ற மாதிரி தான் போச்சு. ஆனா வேற ஆப்ஷனே இல்லை, இல்லைனா இவன் தான் பிரச்சனை பண்ணியிருக்கான் போட்டு தள்ளியிருக்கான் போலீஸ் என்ற அளவுக்கு இவனை உள்ள தள்ளிவிடுவாங்க, இவன் வெளியே தேவை அப்படிங்கிறதுனால இவன் தான் ஒயிட் டைகர் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை வெளியே சொல்லியாச்சு. அவனால காப்பாற்றப்பட்டவங்கலாம் ஒருத்தரா வந்து ஆமாங்க இவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஒயிட் டைகரா வந்து எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைலேருந்து காப்பாற்றிருக்காரு தெரியுமான்னு ஒருத்தரா சொல்றதை கேட்டு கடைசியா ஒரு வழியாக நிரபராதி தான் அப்படிங்கிற மாதிரி வெளியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் பார்க்குற வில்சன் ஃபிஸ்க்கு பயங்கர டென்ஷன். ஏன்டா நீயே டேர் டெவிலா திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா இன்னொரு ஒயிட் டைகர் இன்னொரு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை காப்பாற்றி வெளியே கூட்டு வரீங்க அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இங்கே ரிலீஸ் ஆனதுமே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஒயிட் டைகரா கிளம்புனா அதுக்குள்ள ஷூட் பண்ணிட்டாங்க. பனிஷர் ட்ரெஸ்ஸை போட்டவன் வேற ஒருத்தன் பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவர் சைலண்டாக தான் இருக்கிற அப்படி. ஆனால் பனிஷர் லுக்கில் இப்படி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏஞ்சலாங்கிற குட்டி பொண்ணு நம்ம ஹெக்டர் ஹயாலாவுடைய சொந்தக்காரி, அவளும் வந்து இந்த போலீஸ்காரங்க தான் பண்ணுது, அவருக்கு நியாயம் கிடைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இவ டென்ஷன் ஆகும். பார்த்துக்கலாம் கவலைப்படாத கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கொஞ்சம் சமாதானப்படுத்துறா அப்படி. இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க, மெயின் பிரச்சனை வந்து மியூஸுங்கிறவன் அவன் ரத்தத்திலேயே ஓவியம் வரைகிறவன். அப்பாவி மக்கள்லாம் தூக்கின்னு போயிட்டு அவன் அவங்க ரத்தத்தை உறிஞ்சி ஓவியமாக வரைவான். இந்த சிட்டியை மாற்ற போகிறோம், பெருசாக நம்மக்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோன்ற
இந்த விஷயத்தை டேனியல் கிட்ட சொல்லியிருப்பாங்க, மொத்தமாக அவங்க டீமுக்குள்ளே பேசியிருப்பாரு. அந்த விஷயத்தை டேனியல் வந்து போதையில் அவள் ஃப்ரெண்டு கிட்ட உளரவும், அவன் நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கிறவ அந்த விஷயம்லாம் கறக்கவும், அவள் தலைப்பு செய்திலே போட்டு ஆமாம் வந்து என்னத்தை கிழிச்சாருன்ற மாதிரி மொத்த பிளானையும் ரிவீல் பண்ணி இதுதான் பிளானாப்பா எங்கேருந்து உருப்படுற பிளான்ன்ற மாதிரி போட்டு கிளியிலேன்னு கிழிச்சிருக்கிறா. அங்கே வில்சன் டேய் நம்ம போட்ட பிளான் எப்படா முதல்ல வெளியே போச்சுங்கிற மாதிரி பிடிச்சி கத்தவும், டேனியல் வந்து சாரி சார் நான் தான் போதையில் என் ஃப்ரெண்டு கிட்ட உளறிட்டேன், அவள் தான் இந்த வேலையை பார்த்துருக்கிறா, ப்ளீஸ் என்னை வேலையை விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல, ஆனால் சாரி சார்ன்ற மாதிரி அவன் சொல்லவும், மறுபடியும் ரொம்ப நேர்மையானவனாக இருக்கானே இவனை வெளியே விட்டு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி ஓகே இனிமேல் இந்த தப்பா பண்ணாதன்ற மாதிரி மன்னிச்சு விட்டா. அப்படி இங்கே ஹெக்டரை எப்படி சுட்டாங்க, யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கலாம்னு நம்மளால் தேடி வந்து பார்த்தா பனிஷரே இருக்கிற. அப்படி ஏன்டா என் பேரை வச்சு என் காஸ்டியூம்லேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதனால் நானும் இந்த இடத்துல இறங்க போகிறேன்டா, உன்னால் அந்த ஹெக்டருங்கிறவன் செத்துட்டான்டா, உனக்கு அது புரியுதா இல்லையாடா, திரும்பி நான் வந்து நியாயம் வாங்கி தரேன், கிரைம் பண்ணவங்களும் நான் ஜெயிலில் அனுப்ப போகிறேன்னு சொல்லி இன்னும் எத்தனை காலத்தில் இருக்க போகிறேன்னு சொல்லி பனிஷரும் பிடிச்சி கத்துறான். இங்கே பனிஷரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா இனிமேல் நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் கோவமாக ரியாக்ட் பண்ணணும், வெறும் வக்கீலாக மட்டும் இருந்தால் வேலைக்கு ஆகாது, கிரைம்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது, டேர்டெவிலோட தேவை அதிகமாகிடுச்சுன்னு மனுஷன் டேர்டெவிலாக மாற வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு ரெடி ஆகிறா. அப்படி இவ்வளோ நேரம் வில்சனும் அடக்க ஒடுக்கமாக இருந்தார்ல, மொத்த வில்லத்தனத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்படி வெனசா வந்து அவனுக்கு ஆடம் மேலே கொஞ்சம் கண்ணு இருந்திருக்கும், கள்ள காதல் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனை கட்டி வச்சு நம்மளால தனியாக போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருப்பார். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல் கோவம் தீர்ற வரைக்கும் ஃபுல்லாக ஜீரணமாகிற வரைக்கும் அவனை போட்டு அடிப்பார். ஸோ சைலண்ட்டாக வில்லத்தனத்தை காட்டிட்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லாவே வெளியே வருது. ஒரு பக்கம் மியூஸ் பிரச்சனையும் டெவலப் ஆகுது. இங்கே வில்சன் கிட்டே வந்து சார் இங்கே பாருங்கள் செவுத்தில் வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க, அது எங்களால் அழிக்க முடியல, அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா அது வந்து ஹியூமன் பிளட்டு, நிறைய பேர் போட்டதுலேயே இவங்க ரத்தத்திலே ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான், புது பிரச்சனை கிளம்புதுங்கிற விஷயம் வில்சனுக்கே வந்துருச்சு. இங்கே ஏஞ்சலா வந்து மேட் மர்டாக் கிட்ட நம்ம விசாரிப்போம், அவருக்கு எப்படியாச்சும் நியாயத்தை வாங்கி தருவோம்னு சொன்னால் இல்லை நம்ம சட்டத்தின்படி தண்டிப்போம்னு அவர் சொன்னார்னா, ஏங்க கொன்னதே போலீஸ்காரன் எப்படிங்க நியாயம் வாங்கி தருவீங்க, நீங்கள் செட்டே ஆக மாட்டீங்க நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி டென்ஷன் ஆகி போயிட்டா. இங்கே கமிஷனர் ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருக்கிறான்ல, அவனையே கூப்பிட்டு நான் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸாக ஆரம்பிச்சிருக்கிறேன்ப்பா, அதில் கோவமாக ரக்கடாக இந்த திமிராவே சுற்றுவாங்க தெரியுமா போலீஸ்காரங்க, அவங்களெல்லாம் நானே தேடி செலக்ட் பண்ணுறேன். இந்த நியாயம் வாங்கி தரது நல்லது செய்கிறதெல்லாம் இல்லை, கோவம் வந்தால் போட்டு பொழப்பாங்க, தப்பு செஞ்சவனா அங்கேயே போட்டு வெளுப்பாங்க, அப்படிப்பட்டவன் தான் எனக்கு தேவைன்னு நான் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டேன். அவன் கமிஷனராகி உங்ககிட்டலாம் ரிப்போர்ட் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற டாஸ்க் ஃபோர்ஸரான்ற மாதிரி திமிராவே சொல்கிறா. அப்படி அந்த குரூப்புக்கிட்டே வந்து டேய் இங்கே பாருங்க நீங்கள் யாரை வேணாலும் எவனை வேணாலும் போட்டு அடிங்க, பிரச்சனையே கிடையாது, நம்ம குரூப் நீங்கிற மாதிரியே இன்னும் ஏற்றி விட்டு வரா. அப்படி இங்கே ஏஞ்சலா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி விஷயம் இவருக்கு தெரியவும், அதுக்கப்புறம் செல்லை வச்சு ட்ராப் பண்ணி ஓகே இந்த இடத்துல தான் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்மளால் வந்தால் அங்கே ஆக்சுவலாக மியூஸ் தான் தூக்கின்னு வந்து அவர் ரத்தத்தையும் உறிஞ்சி ஓவியம் வரைய பார்க்குறான். இப்போ மியூஸுங்கிற இவனுமே சிக்கிவிட்டான். அங்கே மியூஸை டேர்டெவில் போட்டு பொலன்னு பொழக்க இங்கே வெனசா உனக்கு கேட்குதோ அப்படின்னு சொல்லி ஆடமை போட்டு என்ன அடிக்கிற. அப்படி ஸோ அங்கே ஆடமை போட்டு பொழந்தாச்சு, சேம் இங்கேயும் மியூஸை போட்டு பொழகவும் நம்மளால் கொஞ்சம் தெளிவாகிட்டு மியூஸி எஸ்கேப் ஆகிவிட்டான். ஆனால் ஒரு வழியாக ஏஞ்சலாவை காப்பாற்றியாச்சு. இங்கே தெரப்பிஸ்ட்டுக்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்கியிருந்தானே ஒருத்தன், அவன் வந்துருக்கிறான். இந்த பக்கம் வில்சன்கிட்டையும் விஷயம் வந்துருச்சு. சார் அவன் தங்கியிருந்த குகை இந்த ஏஞ்சலா வச்சு அதுக்கப்புறம் இந்த குகையில் நம்ம எடுத்தான், அங்கே ஒரு கிளாத் கிடச்சிது. ஸோ ஆக்சுவலாக அது ரொம்ப காஸ்ட்லியான கிளாத், மொத்தமாக 12 பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க, அதில் 11 பேரை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், அதில் ஒரே ஒருத்தன் தான் மிஸ்ஸிங்கு. ஸோ அவனுடைய விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தா அவன் தான் சார் அந்த மியூஸுங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. பாஸ்டியன் அவனை தான் ரீச் பண்ணவே முடியல. அவன் ஆக்சுவலாக சின்ன வயசில் அவங்க அப்பா வந்து டேக்வாண்டோக்காக கோச் கிட்ட அனுப்பிச்சிருக்கிறாரு, அங்கே கோச்சிங் கொடுத்த அவரே காலி ஆகிட்டாரு. அவர் சாவுக்கும் யார் காரணங்கிறது கிளியராக தெரில. அது இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தா மியூஸ் அவன் தான் சாருங்கிற விஷயம் இவ தெளிவுபடுத்திட்டா. இங்க இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினவா, மேடம் நான் என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியாம இருந்தேன், உங்க புக்கை ஒன்று படித்தேன், அதாவது பிடிச்ச விஷயத்தை தைரியமா செய்யணும், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் செய்யணுங்கிற விஷயம் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறது தான் ஆசை. அதனால இப்போ அடுத்தவங்க ரத்தத்தையே உறிஞ்சி ஓவியம் வரைகிறது இவனுக்கு ஒரு மாதிரி பிடிச்சதை செய்யணும்ப்பா, சந்தோஷமா செய்யணுங்கிற விஷயம் இவங்க புக்குனால இன்ஸ்பயர் ஆகி இவன் சைக்கோவாவே மாறிவிட்டான். அங்கே குகையில் டேர்டெவிலும் வந்து செக் பண்ணி இது இவளோட ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி அடுத்து கிளென்னோட ஃபோட்டோ, தெரபிஸ்டோட ஃபோட்டோ இருக்குது, மேடம் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுதுன்னா உங்கள் ரத்தத்தில் ஓவியம் வரையக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஓவியம் வரைய ட்ரை பண்ணி அவங்களே போட்டு தள்ள பார்த்தா அதுக்குள்ளே டேர்டெவில் உள்ளே வந்து போட்டு புரட்டி எடுக்கிற. அப்படி அதுக்குள்ளே அங்கே போலீஸ்காரங்களும் சார் டேர்டெவில் வந்து எஸ்கேப் ஆயிருக்கிறான் சார் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு வில்சன் கேங்கு மொத்தமாக அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்குள்ளே டேர்டெவில் இங்கே மியூஸ் கூட முரட்ட சண்டை நடந்துகிட்டு இருக்குது. டக்குன்னு துப்பாக்கி எடுத்து கிளென் அவனை போட்டு தள்ளி முடிக்கவும் கிளென்னை காப்பாற்றியாச்சு. அதுக்குள்ளே வில்சன் கேங் வந்து நாங்கள் தாங்க பண்ணோம், மியூஸை மொத்தமாக முடிச்சு விட்டான் அப்படின்னு மொத்த பேரையும் அவங்க தூக்கிட்டாங்க. இங்கே வெனசாவே கூட்டிகிட்டு வந்து இங்கே பாரு சாவி இருக்குது கன் இருக்குது, நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோன்னு சொல்ல இவன் பேச்சை கேட்டு சாவியை திறந்தா விட முடியும், கன்னை தூக்கி ஒரே சூடு. ஆஹா இனிமேல் ஒன்று விட்டு எங்கேயும் போக மாட்டோமா, நம்ம ஒன்றா தான் இருக்க போகிறோங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் நல்லா ஒன்றாயிட்டாங்க. இங்கே புல்சையை நார்மல் செல்லுக்கு மாற்றுறாங்க. ஸோ மொத்தமாக கிரிமினல்ஸ் அவன் கதையை முடிக்க பிளான் போடுறாங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால் என் லாயரை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேட் மர்டாக்கே கூப்பிட, ஏன்டா என் ஃப்ரெண்டையோ போட்டு தள்ளிட்டு என்னையோ கூப்பிட வர செஞ்சிருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பாரு ஆக்சுவலாக நான் ரிவெஞ்சுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்கல, ஒருத்தர் சொல்லி தான்ப்பா நான் செஞ்சேன்னு சொல்ல, டேய் வில்சன் சொல்லி தான் செஞ்சியா, வில்சனுக்காக தான் பண்ணியான்னா இல்லை வில்சனுக்காக பண்ணவே இல்லை அப்படிங்கிற விஷயம் அவன் சொல்லவும், யாருக்காக இதை பண்ணுன்னு சொல்கிறா பண்ணுன்னு சொல்கிறான்ற மாதிரி நம்மளால் டென்ஷன் ஆகிட்டு வரா. அப்படி அதுக்குள்ளே புல்சையும் அங்கேருந்து
அங்கேருந்து எஸ்கேப்பு ஆயிட்டான். இங்கே ஆக்சுவலாக வில்சனுடைய பெரிய பார்ட் நடக்குது. அங்கே எல்லாருமே இன்வைட் பண்ணிருப்பாங்க, தெரபிஸ்ட்ன்றதுனால இவங்களும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. அதனால நம்ம டேர் டெவிலும் வந்திருப்பா. அப்படி இங்கே புல்சை வேற தப்பிச்சுட்டு அவன் வேற என்ட்ரியை கொடுக்குறான். இங்கே இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்க கொடூரமாக பண்ணுறதெல்லாம் கமிஷனர் பார்த்துட்டு ஏன்டா இப்படி மிருகமாகவே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களாம் கண்ட்ரோல் பண்ண ஒருத்தனுமே இல்லையாடான்ற மாதிரியே நம்மளால் நொந்து நூறு சைட்டு போறா. அப்படி அதுக்குள்ளே வெனசா கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஏய் நீ தானே என் ஃப்ரெண்டை கொன்ன, நீ தானே பிளான் போட்டு புல்சை வச்சு என் ஃப்ரெண்டை கொன்ன, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்குள்ள அங்கே புல்சையும் கரெக்டாக துப்பாக்கி எய்ம் பண்ணி வில்சனை போட்டு தள்ளலாம்னு பார்த்தா நம்மளால் அதுக்குள்ள சென்ஸ் பண்ணி வில்சனை காப்பாற்றி விட்டாரு, குண்டடி வாங்கி விட்டாரு. இங்கே என்னையா போட்டு தள்ளிட்டு தப்பிக்க பார்க்குறானா அப்படிங்கிற அவனை அப்படிங்கிற மாதிரி நம்மளால் செம்ம டென்ஷன் ஆகிட்டா. அப்படி ஸோ மொத்தமாக நம்மளால் டென்ஷன் ஆகி, டே இதாண்டா சாக்கு, மொத்த பேரி முடிக்கணும்டா, இந்த சூப்பர் ஹீரோ விஜிலாண்டிஸ்னு எவன் இருக்கிறானோ அவங்க எல்லார் கதையும் முடிக்கணும்டான்ற மாதிரி மொத்தமாக பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணு, எல்லா டனலையும் மூடு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆக, சார் நீங்கள் மேயர் தான், மேயரே போட்டு தள்ள ஒருத்தன் வந்திருக்கிறான்னா இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் மக்கள்லாம் பதறி போயிடுவாங்க சார், பெரிய பிரச்சனை வந்தால் தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு தெரியும், நீ மூடு, நான் சொல்கிறது தான் எல்லாம், நான் சொல்கிறத பண்ணியே ஆகணும்டான்ற மாதிரி மொத்த வில்லத்தனமும் வெளியே வந்துருச்சு. இப்போ வில்சன் வேற, டேய் அந்த மேட் மோர்டாக் பொழைச்சிட்டானா இல்லையா, சார் பொழைச்சிட்டான் சார், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், அவனை எப்படி பொழைக்க விடலாம், நீ பேசாமல் அவனை போட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேயரை காப்பாற்ற ஒருத்தன் இறந்து விட்டான் அப்படிங்கிற கணக்கோட அவன் வேணா நல்ல பேர் இருக்கட்டான், போட்டு தள்ளி வேணா ஹீரோவாக பேர் எடுத்துக்கிட்டான், வக்கீலாவே பேர் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி நம்மளால் அவனை போட்டு தள்ள ஆள் அனுப்பியாச்சு. மொத்தமாக சிட்டிக்கே கரெக்டாக ஆஃப் பண்ணி இன்றைக்கி ஒரே நாள் இந்த நைட்டுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிக்கணும்டா அப்படிங்கிற முடிவோட டாஸ்க் ஃபோர்ஸை அனுப்பி அவனை தோன்றவங்க வில்லனுங்க எல்லாரையும் போட்டு தள்ளுங்கடா, அந்த விஜிலாண்டிஸ் எவனும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி மொத்த பேர் அனுப்பியாச்சு. அதுக்குள்ளே நம்மளால் பனிஷரும் என்ட்ரி ஆகி பசங்களா என் கூட விளையாடுறவெல்லாம் வச்சுக்காதீங்கன்ற மாதிரி அவரும் போட்டு பழகிற. அப்படி இங்கே ஹெக்டர் அயாலாவை கொன்னவனை லாக் பண்ணிடே, நீ தானடா பண்ண, நீ தானடா அந்த நல்ல மனுஷனை கொன்ன அப்படின்னா, ஆமாம் என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி திமிரா பேச பனிஷர் துப்பாக்கி தூக்கம், டே சுடாத அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஏன்டா ஒருத்தனை கொன்று இருக்கான் அவனை கூட கொல்லக்கூடாது, ஏன்டா அப்படி ரூலோட இருக்க அப்படின்னு சொல்லி பனிஷர் இன்னுமே டென்ஷன் ஆகிற. அப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்து அதுக்குள்ளே கரனும் வந்துட்டா. ஸோ மொத்தமாக இவங்க இன்னும் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. சரி நெல்சன் என்ன கேஸை தான் விசாரிச்சான், எதுக்கு நெல்சனை வெனசா போட்டு தள்ளணும், என்னதான் நடக்குது, அந்த கேஸ் ஃபைலை எடுத்து பார்க்கலாம்னு எடுத்து பார்க்கும்போது தான் விஷயமே தெரிய வருது. இந்த ரெட் ஹூக்குங்கிற இடத்துல தான் ட்ரக் ராபரினால அந்த கேஸை தான் நெல்சன் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். ட்ரக் ராபரி கேஸை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருந்தது ரெட் ஹூக் இடத்துல. ஆக்சுவலாக அந்த ரெட் ஹூக்குங்கிற இடம் வந்து ஒரு ஃப்ரீ போர்ட், அதாவது ரெட் ஹூக் அப்படிங்கிறது ஃப்ரீ போர்ட். அந்த விஷயம் தெரியவும் டேர் டெவிலுக்கு செம்ம ஷாக்கு. இப்போ ஃப்ரீ போர்ட்டுங்கிற பட்சத்தில் நிறைய ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நியூயார்க்கை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களே இந்த ரெட் ஹூக்குங்கிற இடத்த பார்த்துக்கலாம். அதனால தான் இந்த ரெட் ஹூக் இடத்த இவன் மொத்தமாக அவன் காம்ப்ளெக்ஸாக மாற்றணும், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிக்கணும். ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனு, முக்கியமாக இல்லீகலாக செய்கிற எந்த வேலைக்குமே நம்ம பயந்து செய்ய தேவையில்ல, தைரியமாக லீகலாகவே பண்ணலாம். அதுக்காக இந்த ஃப்ரீ போர்ட்டுங்கிற இந்த இடத்துக்காக தான் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்குது. இவன் அந்த விஷயத்தை ரீச் பண்ணலை, ஆனால் அந்த ஏரியா சம்மந்தப்பட்ட ஒரு கேஸை டீல் பண்ணுறது பெரிய பிரச்சனையை ஆகக்கூடாதுன்னு வெனசா நெல்சனை போட்டு தள்ளி இருக்கிறா. அதுக்கு புல்சையை யூஸ் பண்ணி இருக்கிறா. இங்கே பனிஷரை அதுக்குள்ளே போலீஸ் கேங்கு லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணி போட்டு தள்ளலாம் பார்க்கல. தலைவா எல்லாருமே பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸில் சிம்பிள் வச்சிருக்கோம், உங்கள் சிம்பிள் தான், நீங்கள் தான் எங்களுக்கு குருநாதர், போட்டு தள்ளிட்டே போயிட்டே இருக்கணுங்கிறது தான் உங்களுடைய ரூலாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். குருநாதா நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து கூடாது அப்படின்னா, டேய் நீங்களாம் மொளை மாறிங்கடா, முடிச்ச வைக்கிங்கடா, உங்கள் கூட நான் எப்பறம் சேர முடியுங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிறாரு. இங்கே கமிஷனர் யோ வில்சனு நீ மேயர் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் அந்த கிரைம் லாடாக தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்தவும் நம்மால் இருக்கிற கோவத்தில் அப்படியே தலையவே நசுக்கி போட்டு தள்ளி விட்டாரு. அடுத்து விடிஞ்சதும் மக்கள்கிட்ட பேட்டி கொடுத்து, பயப்படாதீங்க, நேற்று நைட்டு ஃபுல்லாக கரண்ட் கட்டாச்சு, எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான், இந்த விஜிலாண்டிஸ் மொத்த பேரும் முடிச்சாச்சு, இனிமேல் விஜிலாண்டியாக இருக்கிறதே ஒரு கிரைம், அவங்கள பார்த்தாலே போட்டு தள்ளிட்டு போயினே இருப்போம், மக்களை காப்பாற்றுறது மட்டும்தான் ஒரே வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் கெத்தாக பேசிவிட்டாரு. அங்கே பனிஷரை பிடிச்சி வச்சிட்டாங்க. அது இல்லாமல் மொத்த ஊருமே என் கண்ட்ரோல் தான்டா, நான் நினச்சவனை போட்டு தள்ளிட்டு போயினே இருப்பேன்டான்ற மாதிரி மொத்தமாக இப்போ மேயர் கண்ட்ரோலில், அதாவது வில்சன் ஃபிஷ் கண்ட்ரோலில் வந்துருச்சு. இப்போ இந்த கேஸ் விஷயமும் நெல்சனை ஏன் கொண்டாங்கிற மொத்த விஷயமும் நம்ம டேர் டெவிலுக்கு தெரிஞ்சிருச்சா, நான் தான்டா எங்கள் ஊருக்காக சண்டை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் டேர் டெவில் கூட அப்படியே இந்த சீசனை முடிக்கிறாங்க. எப்படிப்பா இந்த சீசன் 1 கிளியராக புரிஞ்சுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் சோடா பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.